ஒரு குடும்பத்திலிங்க வயசானவங்களுக்கு சுகர் இருந்தாலும், அவங்களுக்கு மாசம் எத்தன ரூவா செலவு பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும், அதோட ரூட் காஸ் என்னன்னு நமக்கு யாருமே சொல்றது இல்லைங்க. டயபெட்டிஸ் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அது எந்த லைஃப் ஸ்டைல் தெரியுங்களா? நம்ம எல்லாரும் தினமும் 3 வேள சாப்பிடுறோம். ஆனா ஏன் சாப்பிடுறோம்? எதுக்கு சாப்பிடுறோம்ன்னு என்னைக்காவது யோசிச்சது உண்டுங்களா? இது எல்லாமேங்க 1800களோட ஸ்டார்ட்டிங்ல தான் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்பத்தான் வந்து தொழிற்புரட்சி வந்து அங்க வந்து உருவெடுத்துட்டு இருக்குதுங்க. அன்னைக்கு வரைக்கும் மக்கள் அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து தினமும் 2 வேள சாப்பிடுவாங்க. அண்ட் பசிச்சா தான் சாப்பிட்டு இருந்தாங்க. பட் தொழிற்புரட்சி ஆரம்பிச்ச உடனே இந்த பெருமுதலாளி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நட்டம் ஏற்படுதுங்க. எதுனாலன்னு கேட்டீங்கன்னா, இவனுங்கலாம் போய் பசி நேரத்தில வேணுங்கிறத சாப்பிட்டு வந்து வேலை செய்றானுங்க. ஒரு தொழிற்சாலையில ஒரு புரொடக்ஷன் லைன் மேனுஃபேக்சரிங்ல இருக்கும்போது, எல்லா லேபரர்ஸுமே அட் த சேம் டைம் அங்க இருந்தா மட்டும் தான் அந்த மொத்த புரொடக்ஷன் லைனும் வொர்க் பண்ண முடியுங்க. இல்லைன்னா வந்துட்டு ஃபேக்டரியே வந்து ஹால்ட்டுக்கு வந்துரும். ஸோ அதனால தான் வந்துட்டு முதலாளிகள் வந்து காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுன்னு 3 வேளையா பிரிக்கிறாங்கங்க. இது முதல் ப்ராப்ளம். 2வதுங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தில லேபரர்ஸ் வந்து தே வர் ஈட்டிங் ஃபுட்ஸ் தட் ஆர் ஹை இன் புரோட்டீன் அண்ட் ஃபைபர் அண்ட் லெஸ் இன் கார்போஹைட்ரேட்ஸ்ங்க. ஆனா புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ்ங்க ஜெனரலி தே ஆர் லோ இன் கிளைசெமிக் இண்டெக்ஸ் பட் ஆர் ஹையர் இன் காஸ்ட் வென் கம்பேர்ட் டு கார்போஹைட்ரேட்ஸ்ங்க. கிளைசெமிக் இண்டெக்ஸ்னா ஒண்ணும் இல்லைங்க. நம்ம சாப்பிடுற ஃபுட் வந்து எவ்வளோ சீக்கிரம் பிளட்ல குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி நம்ம பேங்க்ரியாஸை வந்து இன்சுலின் சுரக்க வச்சு அந்த இன்சுலின் வந்து நம்ம செல்ஸ்குள்ள அந்த குளுக்கோஸை சென்ட் பண்ண வச்சு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுதுங்கிறத டிட்டர்மைன் பண்ணுங்க. கமிங் பேக் அங்கே தான் வந்து கம்பெனிக்காரனுங்க ஹையர் த கார்ப் லோவர் த புரோட்டீன் அண்ட் ஃபைபர் டயட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறானுங்க. ஸோ அதனால வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கிளைசெமிக் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது. அந்த குளுக்கோஸை காம்பேட் பண்ணுறதுக்கு இன்சுலின் ஸ்பைக்ஸ் வேர் மோர் ஃப்ரீக்வெண்ட்டுங்க. ஸோ தட் டைரக்ட்லி இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆல்சோங்க இன் லாங் டேர்ம். இது எல்லாமே ஃபார் லெஸ் காஸ்ட் அண்ட் ஒன் ஸ்டெப் அதிகமாக போயிங்க அவனுக்கு தான் வந்து ஃபுட் ப்ராசஸிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸே பண்ணுறானுங்க உலகத்துக்கு. ஃபுட் ப்ராசஸிங்னா அரிசியை வந்து மாவாக்குறது, அரிசியில் இருக்கிற உமியை எடுத்துட்டு அதில் இருக்க அந்த ஒயிட் கார்பு மட்டும் சாப்பிட வைக்கிறதுன்னு இப்படி பண்ணும்போது ஃபைபர் கண்டென்ட் ரெடியூஸ் ஆகி கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாகுதுங்க. ஸோ இந்த டயட்டு தான் வந்து 19th சென்ச்சுரியோட லேட்டர் பார்ட்டில் வந்து இந்தியன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுறோம். நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ஹப் ஃபார் த வேர்ல்டாக மாறும்போது சொல்லப்போனால் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற எந்த ஒரு மெயின் டிஷ்ஷுமே ஃபுட்டில் இருக்கிறது நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் சாப்பிட்டது கிடையாதுங்க. நம்ம ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஃபுட் சாப்பிடும் போதுங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம பிளட்ல இன்சுலின் ஸ்பைக்ஸ் வந்து அதிகமாகுதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம செல்ஸ் வந்து தே வில் ஸ்டாப் ரெஸ்பாண்டிங் ஃபார் திஸ் இன்சுலின் ஸ்பைக்ஸ் அண்ட் அங்கே தான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்பேற்பட்ட ஃபுட் டயட்டிங்க நம்மளோட பிறந்த குழந்தைகளும் வளரும் குழந்தைகளும் ஹூ நீட் மோர் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ் வென் கம்பேர்ட் டு கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு வரும்போது ஆஸ் ஏர்லி ஆஸ் ஏஜ் 30 வந்து யாருக்குமே தெரியாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்குதுங்க. விச் அட் லேட்டர் ஸ்டேஜ் தான் வந்து டயபெட்டிஸாக வந்து கன்வெர்ட் ஆகுதுங்க. ஸோ இனிமேல் வந்துங்க இன் எவ்ரி மீல் யூ ஷுட் இன்க்ரீஸ் ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் ஃபேட்ஸ் வென் கம்பேர்டு டு கார்போஹைட்ரேட்ஸுங்க. ஸோ தட் இந்த லாங் ரன்ல வந்து உங்கள் ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கும் டயபெட்டிஸ்லேருந்து.